வணக்கம். வள்ளுவரே, இப்போது நாம் நம்முடைய இயற்கை அறிவாலேயோ அல்லது நம்ம மனதின் உணர்ச்சியாலேயோ ஒரு விஷயத்தை சொன்னாலும் சரி அல்லது ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி, அதை நம்ம சொந்த சுய அபிப்பிராயம்னு எடுத்துக்காம, நீ அவங்க கூட்டாளி தானே, அப்படி தான் சொல்லுவ, அப்படி தான் செய்வ அப்படின்னு நாம் சார்ந்தவங்களோட நம்மளை சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்களே, இது சரியா வள்ளுவரே? அப்பனே, உலக இயல்பு அதுதான். மக்களுக்கு இயற்கை அறிவும் உணர்ச்சிகளும் அவரவர் மனதால் ஏற்படும். ஆனால் ஒருவன் இப்படிப்பட்டவன் என உலகத்தார் அவனை அவன் சேர்ந்திருக்கும் இனத்தை வைத்தே மதிப்பிடுவர். இந்த கருத்தை தான் மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொன்ன சிற்றினம் சேராமை அதிகாரத்தில் 453வது குறளாக எழுதி வச்சேன். அடடா, நல்ல இனத்தோடு சேர வேண்டிய அவசியத்தை அப்போ தான் நம் இயற்கை அறிவும் உணர்ச்சிகளும் கூட அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிறத மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல் அப்படிங்கிற திருக்குறள் மூலமாக அருமையாக உணர்த்திட்டீங்க. எந்த ஒரு மனிதனுக்கும் ஏற்படும் இயற்கை அறிவும் உணர்ச்சிகளும் அவனது மனதை பொறுத்து இயல்பாக அமையும் என்றாலும், நீ இன்னாருடைய கூட்டாளி தானே அப்படின்னு அவன் சேர்ந்திருக்கும் இனத்தை வைத்தே உலகம் ஒருவனை மதிப்பிடும் என்பதை புரிய வச்சு, அறிவுடைய நல்ல பண்பாளர்களுடனே நம்ம சேரணும்னு அருமையாக புலப்படுத்திட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.